நீ பச்சை கண்டு வாங்காம குழந்தையே ஒத்து பார்த்துக்கிட்டு இருக்க? இன்னைக்கே முழுசா பார்த்துட்டா நாளைக்கு மிச்சம் வேண்டாமா? என்னங்க இப்படி கேட்டுட்டீங்க? இவ முகத்தை எப்படா பார்க்க போறோம்னு இத்தனை நாள் நான் எங்கிட்டு இருந்தது உங்களுக்கு தெரியாதா என்ன? தெரியும். அதுக்காக விடிய விடிய தூங்காம குழந்தையே பார்த்துட்டு இருப்பியா? விஸ்வா, என்னடா கேள்வி கேக்குற? தூக்கம் வர்ற வரைக்கும் பாப்பா, தூங்கி எழுந்ததும் திரும்பவும் உட்கார்ந்து குழந்தைய பாத்துக்கிட்டு இருக்க போறா. இதுல உனக்கு என்னடா பிரச்சனை? அத்தை, அதுல ஒரு சின்ன திருத்தம். வீட்டு வேலை செய்யறப்ப மட்டும் நீங்க குழந்தைய பாத்துக்கோங்க, மத்த நேரத்துல நான் குழந்தைய பாத்துக்கிறேன். வீட்டு வேலையா? என்னென்ன வேலை செய்ய போறீங்க? வீட்டுல இருக்கிற எல்லா வேலையும் தான். இத்தனை நாளா கண்ணு இல்லைங்கிற சாக்குல நல்லா சாப்பிட்டு சாப்பிட்டு தூங்கிட்டு இருந்தேன். இப்பதான் எனக்கு பார்வை வந்துருச்சுல்ல. இனிமே உங்களுக்கு ஒரு நல்ல மனைவியா, அத்தைக்கு ஒரு நல்ல மருமகளா, என் செல்ல குட்டிக்கு ஒரு நல்ல அம்மாவா இருந்து உங்க எல்லாரையும் நல்லபடியா பாத்துக்கிட்டு சுறுசுறுப்பாவும் பொறுப்பாவும் இருக்க வேணாமா? இனிமே காலையில சீக்கிரம் எந்திரிச்சு உங்களுக்கு டிஃபன் ரெடி பண்ணி ஆபீஸ்க்கு அனுப்பிச்சு அத்தைக்கு வேலைக்கு சாப்பாடு மருந்து மாத்திரை எல்லாம் கொடுத்து வீட்டுல இருக்கிற அத்தனை வேலையும் செஞ்சு குடும்பத்தை சந்தோஷமா பாத்துக்க வேண்டியது என்னோட கடமை இல்லையா? இவ விளையாட்டா பேசுறாளா இல்ல வெகுளித்தனமா பேசுறாளான்னு எனக்கு புரியல. நீ மனசுல என்ன நினைச்சிட்டு இருக்க? தேடாத டாக்டர்லாம் தேடி படாத பாடுபட்டு இந்த சர்ஜரியை முடிச்சு உனக்கு பார்வை வந்திருக்கு. இப்ப மறுபடியும் அதை கெடுத்துக்க போறியா நீ? கடமை கண்ணியம் கட்டுப்பாடுன்னு பேசிக்கிட்டு கிச்சன்ல போய் எண்ணெயிலையும் புகையிலையும் நின்னா கண் என்னத்துக்கு ஆகுறது? சென்சிட்டிவா இருக்கும்ல. மறுபடியும் ஏதோ ஒரு பிரச்சனைனா யார் கஷ்டப்படுறது? இங்க பாரு, சி செக்ஷன் முடிஞ்சு மூச்சு விடுறதுக்குள்ள ஐ சர்ஜரி நடந்திருக்கு. அடுத்தடுத்து 2 சர்ஜரி நடந்திருக்கு உனக்கு. அது கொஞ்சம் ஞாபகம் இருக்கட்டும். டேய், அவ அப்படி சொன்னானா நான் அவளை வேலை செய்ய விட்டுருவனா? ஐயோ அத்தை, நான் நிஜமா தான். இத பாரு, எதுவும் பேசக்கூடாது, நான் சொல்றத கேட்கணும். இல்ல அத்தை, இதெல்லாம் செஞ்சாதான் நீ எனக்கு நல்ல மருமகளாவும் இவனுக்கு நல்ல பொண்டாட்டியாவும் உன் குழந்தைக்கு நல்ல அம்மாவா இருப்பேன்னு அர்த்தம் இல்லம்மா. உன்னோட நல்ல குணம் எங்க 2 பேருக்கும் நல்லாவே தெரியும். அதனால இன்னும் கொஞ்ச நாளைக்காவது நீ எந்த வேலையும் செய்யக்கூடாது. நீ உன் குழந்தை கூட மட்டும் இருந்தா போதும், சரியா? இல்ல அத்தை, சின்ன சின்ன வேலையாவது செய்யறத. இத பாரு, அதெல்லாம் போக போக பாத்துக்கலாம். அப்புறம் விஸ்வா, இன்னொரு முக்கியமான விஷயத்த சொல்லணும்டா. நந்தினிக்கு நல்லபடியா குழந்தை பிறந்து பார்வை வந்துருச்சுன்னா நம்ம வீட்ல ஹோமம் வளர்த்து பூஜை பண்றேன்னு அந்த கடவுள்கிட்ட வேண்டிக்கிட்டேன்டா. அதனால காலையில நீயும் நந்தினியும் கோயிலுக்கு போய் கடவுளுக்கு நன்றி சொல்லி ஒரு அர்ச்சனை பண்ணிட்டு அப்படியே ஐயர்கிட்ட ஹோமத்துக்கான நாளை குறிச்சிட்டு வந்துருடா. நீ பெரிய ஆளுமா? சிங்கிள் வேண்டுதல்ல சிசேரியன் வரைக்கும் எல்லாத்தையும் முடிச்சிட்ட? இல்ல, இன்னும் நிறைய இருக்கு. முதல்ல ஹோம பூஜைய நல்லபடியா நடத்தி முடிச்சிட்டு அதுக்கப்புறம் அடுத்த மாசத்துல இருந்து ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் 9 அம்மன் கோவில்ல அன்னதானம் பண்ணணும். அப்புறம் குலசாமி கோயிலுக்கு போய் நேர்த்தி கடனை வேற நிறைவேற்றணும். அதுக்கப்புறம் காசிக்கு போய் கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனிய தலைமொழிகிடு. வேலை எக்கச்சக்கமா இருக்கு, விளையாடாதமா நீயும். டேய் விஸ்வா, எந்த காரணத்தை கொண்டும் இதுக்கு நீ மறுப்பு சொல்லக்கூடாது. இது சாமி இதுடா. இத பாரு தங்கம், இத பாரு, உங்க அப்பா சாமியை பத்தி பாட்டி சொல்றேன்னா வேண்டான்னு சொல்றாரு. நீ அவனை ஒரு எத்து கமிஷனர் கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணிட்டாங்க, அப்படியே நடுங்கிடுவோம். இங்க பாரு, எதையோ செய், ஆனா எனக்கு முன்கூட்டியே டேட்டா சொல்லிடு. கொல்கத்தா கிளையண்ட் கிட்ட போய் கொலசாமி சொல்ல முடியாதனால. சொல்றேன். நந்தினி, உனக்கு ஐ டிராப்ஸ் போட்டு விடுறேன், காட்டுமா? காட்டு, இந்த பக்கம் பாரு. ஓகே. என்னம்மா, தூங்கிட்டீங்களா நீங்க? ஓகேயா? சாமி, யார் பேருக்கு அர்ச்சனை? கண்ணம்மா. கண்ணம்மா, எங்க குழந்தை நீண்ட ஆயுசோடையும் சகல சௌகரியங்களோடையும் இருக்கணும்னு அர்ச்சனை பண்ண. கண்ணம்மா நமதேஸ்ய அஸ்ய யஜமானஸ்ய சக குடும்பஸ்ய க்ஷேம ஸ்தைரிய வீரிய விஜய ஆயுः ஆரோக்கிய ஐஸ்வர்யாணாம் அபிவிருத்தம் தர்மார்த்த காம மோட்ச சதுர்வித பல புருஷார்த்தம். ஓம் அஷ்டோத்ரபூதாம் சாத்ய கரிஷ்யே பிங்களா நம சரவண பவாய நம தேவாய நம அநேகாச்சிதா நம ஸ்வயம் சித்தா நம மகா தேஜஸ் ஸ்வரூபா நம ஸ்கந்தா நம குஹா நம பிங்களா நம புத்திப்ரியா நம
अनन्तान् नमो भवाय देवान् नमो भविष्यति विश्वपुत्रा கடவுளே இதுவரைக்கும் நீ எனக்கு எத்தனையோ சோதனைகளை கொடுத்திருக்க. சில சோதனைகளை தான் என்னால தாங்க முடிஞ்சது. ஆனா தாங்க முடியாத பல சோதனைகளை நீ எனக்கு கொடுத்தப்பெல்லாம் நான் உன்கிட்ட உரிமையோட கோவப்பட்டிருக்கேன், திட்டியிருக்கேன். ஆனா அது எல்லாத்தையும் மறந்து நீ எனக்கு இவ்ளோ சந்தோஷத்தையும் மொத்தமா கொடுப்பேன்னு நான் நினைச்சு கூட பார்க்கல. அந்த பாவி பார்த்திபனால எனக்கு எந்த பிரச்சனையும் வரவிடாம என் குழந்தைய நல்லபடியா பிறக்க வச்சு என் கண்ணுல வெளிச்சத்தையும் கொடுத்துட்ட. ரொம்ப நன்றிப்பா. இனிமே என் குடும்பத்துக்கு எந்த பிரச்சனையும் வராம நீதான்ப்பா காப்பாத்தணும். दारुणं जिमोघ्रं भावजे मुकुटार्भुजं शरवणभवाय विद्महे कार्तिकेयाय धीमहि तन्नो षण्मुखः प्रचोदयात् सर्वस्याब्धे सर्वसजिस्ते सर्वमेव तेन आप्नोति सर्वं जयति. श्रीसुब्रह्मण्येश्वर स्वामिने नमो नमः. एकहारति आज्य दीपं दर्शयामि समस्तरक्षां धारयामि. धनं धान्यं वसुं बहुपुत्रलाभं सदशं वत्सरं दीर्घमायुः सर्वाभीष्टसिद्धिरस्तु. शतमानं भवदाय पुरुषेन्द्रिय आयुष्येपेन्द्रिय प्रतिष्ठति. சுந்தரமையர் எங்க இருக்காரு? ஆபீஸ்ல சரிங்க, தேங்க்ஸ். நீ கொடிமரத்துக்கிட்ட வெயிட் பண்ணு, நான் சுந்தரமையரை பூஜை விஷயமா பார்த்துட்டு வந்துடுறேன். இல்ல இல்ல பரவாயில்ல, நான் பிரகாரத்தை சுத்திட்டு இருக்கேன், நீங்க போயிட்டு வாங்க. சரி, நீ சுத்திட்டு அங்க வெயிட் பண்ணு, நம்ம சரி. பேசிடுறேன். துளசிய இங்க தானே நிக்க வச்சுட்டு போனேன். துளசி, 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 எங்க போயிருப்பா? என்ன துளசி? துளசி, துளசி, இருன்னு சொன்ன இடத்துலயும் காணோம். வேற எங்க போயிருப்பா? கட்டுமா? நல்லா முடிச்சு போடு. இன்னொரு முடிச்சு போடு. கட்டிட்டீங்களா? வா வா. துளசி, பாப்பா, கை கெட்டுற தூரம் இங்க இருக்கும்போது ஏன் மேல அவ்வளவு தூரம் போய் கட்டினீங்க? சாமி மேல இருந்து சீட் எடுக்கும் போது முதல்ல என் சீட்டை தானே எடுக்கும், ம், அதுக்கு தான் கட்டினேன். அப்படியா? ஆமா, என்ன வேண்டிட்டு கட்டினீங்க? நானும் பாட்டியும் கோயிலுக்கு வந்தப்போ இந்த மரத்துல எதுக்கு இந்த மாதிரி தொட்டில் கட்டுறாங்கன்னு கேட்டேன். உன்ன மாதிரி பாப்பா இல்லாதவங்க எல்லாம் அவங்களுக்கு பாப்பா வேணும்னு இதெல்லாம் கட்டுவாங்கன்னு பாட்டி சொன்னாங்க. பாப்பா பிறந்தோடனே வந்து அவுத்துட்டு போயிடுவாங்களாம். சரி, நீங்க எதுக்கு கட்டினீங்க? உங்களுக்கு தம்பி பாப்பா வேணும்னா? இல்ல, அம்மா வேணும்னு. எங்க அம்மாவை திருப்பி அனுப்பிடுன்னு பேப்பர்ல எழுதி சாமி கிட்ட குடுத்துட்டேன்.
ஆன்ட்டி எனக்கு சீக்கிரமா அம்மா கிடைச்சிடுவாங்கல்ல? கண்டிப்பா கிடைச்சிருவாங்கம்மா. உங்க அம்மா எங்க? சாமி கிட்ட போயிட்டாங்க ஆன்ட்டி. சரி, உன் பேர் என்ன பாப்பா? என் பேர் துளசி. எங்க அம்மா பேர் சந்தியா. எங்க அப்பா பேர் அருண். எங்க பாட்டி பேர் ஜானகி. உங்க பேர் என்ன ஆன்ட்டி? என் பேரா? என் பேரு நந்தினி. என்ன அப்படி பாக்குறீங்க? உங்க கண்ணு எங்க அம்மா கண்ணு மாதிரி அழகா இருக்கு. உங்க கண்ணு கொடுத்தா அழகா இருக்கு. உங்க கண்ணு மட்டும் இல்ல, காது, மூக்கு, வாய், மொத்தமா நீங்களே ரொம்ப அழகா இருக்கீங்க. சரி, நீங்க யார் கூட வந்தீங்க? அப்பா கூட. துளசி, துளசி, உன்னை அங்கதானே நிக்க சொன்னேன், இங்க வந்து நிக்கிற. சாரி மேடம், ஏதாவது தொந்தரவு பண்ணிட்டாளா? சச்சே, அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்ல சார். குழந்தை ரொம்ப கியூட்டா பேசுறா. கியூட்டா பேசுறேன்னு நீங்களும் பேச ஆரம்பிச்சிடாதீங்க, அப்புறம் உங்களை நகர விடாம பேசிக்கிட்டே இருப்பா. ஐயோ, அவ பேசுறது எவ்வளவு நேரம் வேணாலும் கேட்கலாம். அவ்வளவு இனிமையான குரல். சார், குழந்தை ஏதோ அவ அம்மாவை பத்தி. ஏன் சார், நான் ஏதாவது தப்பா கேட்டுட்டேனா? நோ நோ, நானே சொல்றேன் ஆன்ட்டி. எங்க அம்மா உள்ள இருக்கிற சாமியோட ஊருக்கு போயிருக்காங்களாம். அங்க இருக்கிற வேலையெல்லாம் முடிச்சிட்டு ரொம்ப நாள் கழிச்சு தான் திரும்பி வருவாங்களாம் அப்படின்னு எங்க பாட்டியும் அப்பாவும் சொல்றாங்க. ஆனா எனக்கு தெரியும் அம்மா செத்து போயிட்டாங்க. நான் வரேங்க. துளசி, இல்லுமா. யார் நந்தினி? அந்த குழந்தைய எங்க தாங்க பார்த்த? பேரு துளசி. அந்த குழந்தைக்கு அம்மா இல்லையா? கேட்கவே ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. பாவம். ஆமாடி சந்தியா, போய் சேர வேண்டிய வயசுல நான் உயிரோட இருக்கேன். ஆனா பூவோடையும் பொட்டோடையும் பல வருஷம் வாழ வேண்டிய நீ உன் பொண்ணையும் உன் புருஷனையும் என்னையும் தவிக்க விட்டுட்டு போயிட்டியம்மா. உன் பொண்ணு சின்ன குழந்தை, நீ இறந்துட்டேங்கிற விஷயம் கூட அவளுக்கு இன்னும் தெரியாது. நீ சாமி கூட ஊருக்கு போயிருக்கேன்னு நானும் என் பிள்ளையும் தினம் தினம் அவளை ஏமாத்திக்கிட்டு இருக்கோம். இன்னும் எத்தனை நாளைக்கு தான் இப்படியே பொய்ய சொல்லி அவளை காப்பாற்ற முடியும்னு எங்களுக்கு தெரியலம்மா. என் தங்கத்துக்கு என்ன ஆச்சு? தினமும் கோயில் போயிட்டு வர்றப்போ சந்தோஷமா சிரிச்சுக்கிட்டே வருவாங்க. இன்னைக்கு உம்முன்னு வந்திருக்காங்க. நீயாவது சொல்லேண்டா, நீ ஏன் ஒரு மாதிரியா இருக்க? என்னாச்சு கண்ணு? கோயில்ல நீ ஏதாவது சேட்டை பண்ணியா? அப்பா உன்னை திட்டினாரா? அப்படின்னா சொல்லு, பாட்டி இப்பவே உங்க அப்பாவை போட்டு அடிச்சிடுறேன். அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. கோயில்ல நந்தினின்னு ஒரு ஆன்ட்டிய பார்த்தோம். சரி, நீ ஆண்டிய பார்த்ததுக்கும் நீங்க ரெண்டு பேரும் இப்படி உம்முன்னு இருக்கிறதுக்கும் என்ன சம்பந்தம்? டேய்,
என்ன நடந்துச்சுன்னு நீயாவது சொல்லேண்டா. யாரு அந்த நந்தினி? தெரியலம்மா. யாரோ கோயிலுக்கு வந்தவங்க கிட்ட நம்ம துளசி சிரிச்சு சிரிச்சு பேசிக்கிட்டு இருந்தா. அப்ப அவங்க யதார்த்தமா துளசி கிட்ட உங்க அம்மா எங்கன்னு கேட்டாங்க. அதான். அம்மா எங்கேன்னு கேட்டா, அம்மா சாமியோட ஊருக்கு போயிருக்காங்க, வர்றதுக்கு கொஞ்சம் நாள் ஆகும்னு சொல்லிட வேண்டியதானடி தங்கம். ஏன் பாட்டி பொய் சொல்ற? அம்மா இனிமே திரும்பி வரமாட்டாங்கன்னு அந்த ஆன்ட்டி கிட்ட உண்மையா சொல்லிட்டேன். என் ஸ்கூல் ஃப்ரெண்டோட தாத்தா ஒருத்தர் போன வாரம் செத்து போயிட்டாராம். அவங்க வீட்டில் அவங்க போட்டோவுக்கு மாலை போட்டு ஊதுவத்தி எல்லாம் கொளுத்தி வச்சாங்களாம். அம்மா போட்டோவுக்கு தினம் நீ பண்றியே அந்த மாதிரி. அம்மா எப்போ வருவாங்கன்னு நான் உங்ககிட்ட அடம் பிடிக்கிற மாதிரி என் ஃப்ரெண்டும் அவங்க அப்பா கிட்ட அடம் பிடிச்சானா. அதுக்கு அவங்க அப்பா சொன்னாராம், தாத்தா இறந்து சாமி ஆயிட்டாரு, இனிமே திரும்பி வரமாட்டாருன்னு சொன்னாராம். நம்ம அம்மா போட்டோக்கும் நீ மாலை போட்டு ஊதுவத்தி எல்லாம் கொளுத்தி வச்சிருக்க. அப்படின்னா நம்ம அம்மாவும் இறந்து சாமியா போயிட்டாங்க, இனிமே திரும்பி வரமாட்டாங்கன்னு தானே அர்த்தம். அம்மா திரும்பி வந்துருவாங்கன்னு ஏன் பாட்டி என்ன ஏமாத்துற? அம்மா எனக்கு எவ்வளவு பிடிக்கும்னு உங்க 2 பேருக்கும் தெரியும்ல. அப்புறம் ஏன் நீங்க அம்மாவை சாமி கிட்ட போக விட்டீங்க? சொல்லுங்க பாட்டி, எதுக்கு போக விட்டீங்க? எதுக்கு அம்மாவை போட்டீங்க? கேக்குறல, சொல்லுங்க பாட்டி. கேக்குறல, சொல்லுங்க பாட்டி. சொல்லுங்க பாட்டி, ஏன் அம்மாவை போட்டீங்க? ஏன் போய் சொன்னீங்க? சொல்லுங்க. என் தங்கமே, பாட்டிய மன்னிச்சிட கண்ணு. உண்மைய சொன்னா உன்னால தாங்கிக்க முடியாதுன்னு தான் பாட்டி உன்கிட்ட பொய் சொல்லிட்டேன்டா, பொய் சொல்லிட்டேன். இங்க பாரு, அம்மா சாமி கிட்ட போயிட்டாலும் அம்மாவுடைய கண்ணு 2ம் இந்த பூமியில தாண்டா இருக்கு. அம்மா இறக்கிறதுக்கு முன்னால அவங்க கண்ணை தானம் பண்ணணும்னு ஆசைப்பட்டாங்க. அதனால அவங்க இறந்ததும் அவங்க கண்ணை நாங்க தானம் பண்ணிட்டோம்டா. தானம்னா அது இறந்து போனவங்களோட கண்ணை பார்வை இல்லாத யாருக்காவது ஆபரேஷன் மூலமா பொருத்திட்டா அவங்களுக்கு பார்வை வந்துரும். பார்வை இல்லாம கஷ்டப்படுற யாருக்காவது கொடுக்க சொல்லி அம்மாவோட கண்ணை தானம் பண்ணிட்டோம். அப்படின்னா அம்மாவோட கண்ணு யார்கிட்ட இருக்கும்? தெரியாதும்மா, அதெல்லாம் ஐ பேங்க்ல போய் கேட்டாதான் தெரியும். அப்பா, இப்பவே அங்க போய் அம்மாவுடைய கண்ணு யார்கிட்ட இருக்குன்னு கேட்டு வாங்கப்பா. அதெல்லாம் நம்ம கேட்க கூடாதுமா. கேட்டாலும் சொல்ல மாட்டாங்க. ஏன் சொல்ல மாட்டாங்க? அதெல்லாம் சொல்லுவாங்கப்பா. நம்ம அம்மா கண்ணு தானே. இப்படியெல்லாம் பேசக்கூடாது. ஒரு பொருளை நம்ம விருப்பப்பட்டு அடுத்தவங்களுக்கு தானம் பண்ணிட்டா அதுக்கப்புறம் அது நம்மதுன்னு உரிமை கொண்டாடக்கூடாதுமா. சரியா? சரிப்பா, இனிமே நான் அப்படி சொல்ல மாட்டேன். அம்மா தான் சாமி கிட்ட போயிட்டாங்கல்ல,
அம்மாவோட கண்ணை நான் பார்க்கணும்ப்பா. ப்ளீஸ்ப்பா, ரொம்ப ஆசையா இருக்குப்பா. சரிம்மா, இன்னைக்கு டைம் ஆயிடுச்சு இல்லையா? நாளைக்கு போய் அப்பா கண்டிப்பா விசாரிச்சுட்டு வரேன். உண்மையாவே விசாரிப்பீங்களா? நிச்சயமா விசாரிக்கிறேம்மா.